சிவாய நம. ஆன்றோர்களே, சான்றோர்களே, வணக்கம். அறவுரை அறிவுரை இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் காணப்போவது ஒரு அறிவுரை பாடல். வில்லது வளைந்திற்றென்றும் வேழமது உறங்கிற்றென்றும் வள்ளியம் பதுங்கிற்றென்றும் வளர்கிடா பிந்திற்றென்றும் புல்லர்தம் சொல்லுக்கஞ்சி பொறுத்தனர் பெரியர் என்றும் நல்லதற்கென்று என்ன வேண்டா நஞ்சனக் கருதலாமே. இவ்வாறு அந்த அறிவுரை பாடல் கூறுகிறது. இதன் விளக்கம், வில்லு எடுத்து வளைக்கும் போது அது வளையும், அந்த நாணேற்றி அம்பை தொடுக்கும் போது வளையும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு வளைகிறதோ அவ்வளவும் நேராக சீரிப்பாயும் அந்த அம்பு. வில்லது வளைந்திற்றென்று வளைஞ்சி போச்சியா, அது ஒன்றும் செய்யாது அப்படின்னு நினைக்காதே. அது நேரடியாக பாயும் போது வேகமாக சீரும். எவ்வளவுக்கு எவ்வளவு வளைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீரும். அதேபோல் வேழமது உறங்கிற்றென்றும், யானை தூங்குகிறதே என்று நினைத்து அதன் அருகில் சென்று சில சிலுமிஷங்கள் செய்யக்கூடாது. யானை தூங்குகின்றது என்று நினைக்காதீர்கள், அதுவும் ஆபத்து. அங்கே போய் நாம் சில சிலுமிஷங்கள் செய்யக்கூடாது. வேழமது உறங்கிற்றென்றும், யானை உறங்குதுன்னு நினைக்காதீங்க, அது முழிச்சிக்கினே தான் இருக்கும். அதேபோல் வில்லது வளைந்திற்றென்றும் வேழமது உறங்கிற்றென்றும் வள்ளியம் பதுங்கிற்றென்றும், புலி பதுங்கி பதுங்கி பின்னோக்கி செல்லும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னோக்கி செல்லுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமாக 60 அடி கூட பாயும் வேங்கை உள்ளது. ஆகவே வள்ளியம் பதுங்கிற்றென்றும், நம்மளை பார்த்து அந்த புலி பயந்து பதுங்குதான்னு நினைக்காதே. வளர்கிடா பிந்திற்றென்றும், ஆட்டுக்கடா சண்டை பார்ப்பீங்க, அது பின்னோக்கி போய்க்கினே இருக்கும். அந்த ஆட்டுக்கடா பயந்து போகுதுன்னு நினைக்காத. எவ்வளோக்கு எவ்வளோ அது பின்னோக்கி போகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வந்து அந்த மண்டையை மோதும். அது அவ்வளோ ஆபத்தான ஒரு வேகமான மோதலாகும். வளர்கிடா பிந்திற்றென்றும், பின்னுக்கு போகுதுன்னு நினைக்காதே. புல்லர்தம் சொல்லுக்கு அஞ்சி, சில துஷ்டத்தனமான இளைஞர்கள் பேசுவார்கள். துஷ்டத்தனமாக பெரியவர்களை பார்த்து பேசுவார்கள். பெரியவர்கள், அந்த பையன் என்னவோ பேசுகிறான், அவன் பேச்சுக்கு போவாதப்பா அப்படின்னு நினச்சி அவங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்களே நினைக்காதீங்க. அவங்க மனம் குமுறும். அந்த மனசில் இந்த பையன் ஜான் பையன், ஒன்றுமே தெரியாத பையன், இவ்வளோ தூரம் பேசுகிறான் பார்த்தியானா அவங்க மனம் நொந்து மனதுக்குள் நம்மை வசைப்பாடினால் அவ்வளவும் ஆபத்தாக முடியும். ஆகவே புல்லர்தம் சொல்லுக்கு அஞ்சி பொறுத்தனர் பெரியர். அவன் என்னையா பெரிய மனுஷன், நான் கேட்ட கேள்விக்கு அடங்கிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. இவையெல்லாம் நல்லதற்கென்று என்ன வேண்டா நஞ்சனக் கருதலாமே, அவ்வளவும் விஷமானது. ஆகவே நாம் இந்த அறிவுரைகள் படி நடக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.